இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வித் லவ் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல அபிஷன் ஜீவிந்த், அனஸ்வரா ராஜன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஷான் ரோல்டான், இயக்கம் மதன். வேலண்டைன்ஸ் டேவை டார்கெட் பண்ணி இந்த சமயத்துல காதல் படங்கள்லாம் வெளிவரும். அந்த வரிசையில வந்த ஒரு ராம்காம் தான் இந்த வித் லவ். எல்லா ராம்காம்லயும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அன்லைக்லி கப்பிள் அல்லது ஒரு அன்லைக்லி சுச்சுவேஷனை வச்சு கொஞ்சம் காமெடி, ஒரு சின்ன ட்விஸ்ட், கடைசியில அந்த கப்பிள் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். எல்லா மொழிகள்லயும் இதே ஃபார்முலால டஜன் கணக்குல படங்களும் வெப் சீரிஸும் வந்தாச்சு. சில படங்கள் அதில் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு தனி காரணம் இருக்கும். ஒன்று கதையோ இல்லை பாத்திரங்களோ கொஞ்சம் வித்தியாசமா அழுத்தமா மனசுல நிற்கிற வகையில் இருக்கும். இல்லைன்னா காமெடி அல்லது பாடல்கள் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் ஹீரோ அல்லது ஹீரோயின் கொஞ்சம் இந்த ஸ்டார் லெவல் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப அழகாகவோ இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸோ கொடுத்துருப்பாங்க. வித் லவ் படம் எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லை. அபிஷன் நடித்த சத்யா பாத்திரம் மற்றும் அனஸ்வரா நடித்த மோனிஷா பாத்திரம் ரெண்டுமே பெருசா ஒன்றும் சொல்லிக்கும்படியா எதுவுமே செய்யலை. மோனிஷாவது ஒரு பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்லாம் நமக்கு எதுவும் காட்டலை. ஹீரோ சத்யா என்னமோ டிசைனர் அப்படின்னும் என்னமோ சொல்றாங்க. ஆனால் ஒரு செகண்ட் கூட எந்த வேலை வெட்டியும் அவர் செய்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. ஹீரோவோட அக்கா ரெஃபரன்ஸ்ல 2 பேருமே மீட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு சரியா தெரியல. ஹீரோயின் மோனிஷா ரொம்பவே மாடர்னாக்கா ஒரு முறை பார்த்ததுமே ஹீரோவோட வீட்லயே போய் தனியா தங்குற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மில்லியன்ஸ்ல ஃபாலோயர்ஸ் உள்ள ஒரு அழகான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இவங்களுக்கு ஏன் ஹீரோவை பிடிக்குது அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் புரியறதே இல்லை. அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு குவாலிட்டியும் ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு காட்டவே இல்லை. இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வந்து அதனால ஹீரோயின் அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் நமக்கு காட்டலை. சரி, எல்லா ராம்காம்லையும் வர மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ராக் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் ஏற்படுத்துகிற சுச்சுவேஷன் என்னன்னா, இவங்க 2 பேருக்குமே ஸ்கூல்ல யார் மேலேயோ ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை பயம் காரணமா அந்த வயசுல அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால இப்போ 10-12 வருஷங்கள் கழிச்சு அந்த காதலர்களை தேடி கண்டுபிடிச்சு இப்போ போய் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த வேண்டாத வேலையை செஞ்ச பிறகும் ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கும்படியா இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இந்த பாய் ஆர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சாதாரணமான கெட்டப்போட தான் படத்துல வராங்க. நடிப்பும் ஆவரேஜ் தான். அஃப்கோர்ஸ் கதையிலையும் இல்ல சுச்சுவேஷன்ஸ்லயும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப்பும் இவங்களுக்கு நடிக்க கொடுக்கப்படலை. சரி, காமெடி அப்படின்னு பார்த்தா சில சுச்சுவேஷன் சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சீனெல்லாம் ரொம்பவே நீளமா ஸ்லோ மூவிங்கா இருக்கு. இந்த காமெடியெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் வருது. கதையோ காமெடியோ நடிப்போ 2.25 மணி நேரத்தையும் தாண்டி ஓடுற இந்த படத்தோட நீளத்தை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. ஈஸியா ஒரு 30-40 நிமிஷத்தை கத்திரிக்கோல் போட்டிருந்தா படம் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும். பிஜிஎம் மற்றும் பாடல்களும் ஓகே ரகமா இருந்தது. பெருசா மனசுல நிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ வர ட்ரெண்ட் படி ஏதோ ஒரு பழைய பாடலை பிஜிஎம்முக்காக போட வேண்டிய நிலைமை தான் இந்த படத்துலையும் இருக்கு. மற்றபடி இந்த செட்டு, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் நல்லாவே தான் இருந்தது. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன கதை நல்லாவே இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சா உடனே போய் இந்த படத்தை பாருங்க. இல்ல என்ன மாதிரி கொஞ்சம் தலையை சுரிஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வயசு 20க்கு மேலதான் இருக்க முடியும். ஏற்கனவே பல ராம்காம் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி இன்னொரு சுமாரான ராம்காம பார்க்க வேண்டிய ஆசையோ இல்ல காதலர் தினத்தை முன்னிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையோ உங்களுக்கு இருந்தா மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்பொழுது பார்த்துக்கோங்க. மற்றபடி குடும்பத்தோடயே போய் பார்க்கலாம் இந்த படத்தை.
இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.